ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் vlog போஸ்ட் பண்ணி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் நம்ம ஊர்லேருந்து. எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாத கடைசி செவ்வாய் அன்னைக்கு நம்ம கோவிலில் வந்து ஆடி பூசை போடுவோம், அதாவது கெடா பூசை வந்து போடுவோம். இந்த தடவையும் வந்து அதே மாதிரி தான் திருவிழாவுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து ஊருக்கு போயாச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது. ரொம்ப நிறைய வீடியோ கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக எடுத்து அதை சேவ் பண்ணி அதை வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ காப்பு கட்டினதுலேருந்தே அந்த ஒரு வாரமும் வந்து கும்மி கொட்டு வந்து கலக்கி எடுப்பாங்க எல்லாருமே. அங்கே நம்ம வந்து அந்த 2 நாள் முன்னாடி தான் போனோம் இல்லையா, அதனால சனிக்கிழமையிலேருந்து இந்த vlog வந்து கண்டினியூ ஆகுது. சனிக்கிழமை வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணி போலலாம் வந்து கும்மி கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் வந்து நிறைய குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன், கும்மி கொட்டுற வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, எப்போ திருவிழா வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு 1 வீக்குமே வந்து ஒவ்வொரு கோவிலுக்காக பூஜை நடந்துகிட்டே இருக்குமா, அதனால வந்து எடிட்டிங் பண்ண முடியலை. சரி, எல்லோரும் கேட்டனால கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் டைம் கிடச்சிச்சு. கும்மி கொட்டுறது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொட்டுவாங்க. அதுவும் எங்கள் ஊரில் வந்து ஓடி ஓடி கொட்டுவாங்க. அவங்கள பேலன்ஸ் பண்ணி நம்மளால் ஓட முடியாது, அந்த அளவுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இல்லை அந்தளவுக்குலாம் ரொம்ப குதிக்க முடியாது, கொஞ்சம் மீடியமாகவே கொட்டுங்கன்னு சொல்லி அப்படி தான் வந்து சேர்ந்து கொட்டிகிட்டு இருந்தோம். ஒரு சில பேர் வந்து ரொம்பவே சூப்பராக கொட்டுவாங்க. அவங்களோட நம்மளால் வந்து ஈக்குவலாக நம்ம கொட்டவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸோடு வந்து முடிச்சுட்டு வர்றது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த vlog. ஸோ அன்றைக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன். அது நம்மளும் கொஞ்சம் வந்து கும்மியெல்லாம் கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, அதனால யார்கிட்டையாவது கொடுத்து சின்ன பசங்கக்கிட்ட கொடுத்து வீடியோஸ் வந்து எடுக்க சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். முன்னாடிலாம் வந்து பாட்டு பாடுறது வந்து பெரியவங்க வந்து பாடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சுற்றி நின்று கொட்டிகிட்ருப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அப்படி தான். இப்போவுமே வந்து பெரியவங்க வந்து பாடுறாங்க, ஆனாலுமே இப்போ எல்லாருமே வந்து ஒரு வைபோட கொட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுறதுன்னா, அவங்க பாட்டு சொல்கிறத விட இந்த கும்மி பாட்டு வந்து நிறைய யூடியூப் அது இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரியே கும்மி கொட்டுறதா இப்போ ட்ரெண்டாக வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஊரில் வந்து கும்மியுமே கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டே அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், இருக்கிற ஜென்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுச்சு, நீங்களும் வந்து கும்மி கொட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து கும்மி கொட்ட வச்சு சூப்பராக அந்த டே வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே கொட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து ஜென்ஸை பெரும்பாலும் கொட்ட மாட்டாங்க. ஸோ இந்த தடவை தான் வந்து அவங்கள கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து கொட்ட வச்சுட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து கொட்டும்போது கிரவுண்டுமே வந்து கொஞ்சம் அந்த சர்க்கிளுமே நல்ல பெருசாக இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து கொட்டும்போது பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
அதுக்குள்ள ஒரு ஒட்டுமுட்டி கண்ணார பெண்களோட கையில வந்து இது வந்து திங்கக்கிழமை காலையில் எப்போதுமே வந்து பூஜைக்கு முதல் நாள் காலையிலே வந்து அவல் இடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லேடிஸ் எல்லாருமே வந்து அவல் இடிக்கிற வேலை, ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கோவிலில் போயிட்டு அங்கே இந்த வாழை மரம் கட்டுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவல் இடிக்கிறதுக்கு வந்து முதல் நாளே வந்து நெல் ஊற வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வறுத்துட்டு அதை வந்து இந்த உரலில் வச்சு இடித்து அதை வந்து புடைச்சி நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்காக எடுத்து வைப்பாங்க. இது வந்து எங்கள் அத்தைங்க அவங்க எல்லாருமே வந்து நல்லா இடிப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் வந்து இதுவுமே குத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து இந்த வேலை முடித்ததுக்கப்புறமா சந்தைக்கு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படின்னா இந்த உரலில் குத்துருவோம்ல, இது வந்து கொஞ்சம் ட்ரிக் இருக்குது. அது வந்து சென்டரில் தான் குத்தணும். சைட்லலாம் இதுவாயிடுச்சுன்னா அப்படியே தெரிச்சு கீழே கொட்டிடும். ஸோ அதனால எங்ககிட்ட ரொம்ப கொடுக்கல, நாங்களே பண்ணிடுறோம் நீங்கள் சும்மா நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இடிக்கும்போது பாதி கீழே கொட்டுச்சு. எல்லாருமே வந்து கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டாங்க அவல் இடிக்கிறதுக்காக. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். நான் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து டீ காஃபியெல்லாம் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலை செஞ்சு முடிக்கும்போது டீ காஃபி ஜூஸு இல்லை முறுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதனா ஒன்று கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஆன் டைமுக்கு டீ குடிக்கும்போது வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுமே டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட நின்று லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக இடிச்சிட்டு அப்படி வந்தேன். பாட்டு பாடுங்க பாடுங்க, சத்தமா பாடலாம். உலக்கையத்தா கைப்பிடிச்சு கைய மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா? அதுக்குதான் என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட. ஒரு வழியா அவல் எல்லாமே இடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஜென்ஸ் எல்லாருமே கோவிலில் போயிட்டு வாழை மரம் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கிட்ட இருக்க கோவில் வீட்டில் வாழை மரம் கட்டுறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ நாங்களுமே வந்து சந்தைக்கு கிளம்பணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே கிளம்புறதுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம விலாக் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அப்படியே திருவிழாக்குள்ளே போயிடலாம்.
சாமி ஆடி வந்து பால் குடம் வேலு எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில் வீட்டில இருந்து கோவிலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து கோவிலுக்கு ஏற்கனவே லாஸ்ட் இயர் வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கம்மாக்கரை வழியாக தான் ஏறி வருவோம். இந்த தடவை வந்து ஃபோன் என்கிட்ட இல்லை, அதனால அந்த பக்கம்லாம் எடுக்க முடியலை. அங்கேருந்து டைரெக்டாக கோவில்கிட்ட வந்ததுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து பாலபிஷேகம் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த கேப்பில் நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பொங்கல் பால் பொங்குனதுக்கு அப்புறமா தான் கிடாய் வெட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரமே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த தடவை வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் வேகமாக சீக்கிரம் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு, இல்லைன்னா பூசை போடுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப லேட் ஆயிருந்துட்டு கொஞ்சம் அவசரமாகவே எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் லேடிஸ்க்கு எல்லாருமே வந்து நம்ம செட் சாரீஸ் எடுப்போம்ல, அதில் வந்து இந்த தடவை வந்து இந்த எல்லோ வித் பிங்க் பார்டர் வச்ச இந்த சாரீ தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கல்யாணி காட்டன். ஸோ இந்த வெயிலுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாருக்குமே மேட்ச் ஆச்சு. யாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே சூப்பராக சூட் ஆச்சு. அங்கே இருந்த எல்லாருமே சொன்னாங்க செட் சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி பால் பொங்குனதும் இந்த பக்கம் வந்து கிடா வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து அங்கே பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே அம்மனுக்கு வந்து பாலபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மனையுமே வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அர்ச்சனை பார்க்கறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட வந்து இனி ரொம்ப வீடியோஸ் எடுக்கவே முடியல. இதுக்கப்புறம் ரொம்ப வேலை இருந்ததுனால யாருமே எடுக்க முடியல. கொஞ்சம் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அப்பப்போ டைம் இருக்கப்போ மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். செட் சாரீஸ் கட்டி எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக ஃபோட்டோஸ் எடுக்கவே முடியல. கொஞ்சம் பேர் தான் நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த சமையல் வேலை முடிக்கிறதானே மெயின். ஸோ அதனால் சமையல் எல்லாம் அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பல்லையம் கட்டி சாமிக்கு வந்து பூசை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா அன்னதானத்துக்கு ஃபுல்லாக க்யூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை வந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய சர்க்கிளாக போய் நின்றுச்சு. அதனால ரொம்ப இடைஞ்சலாக அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஃப்ரீயாகவே அந்த க்யூ வந்து மூவ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் கூட்டம் வந்து நைட்டு 7 மணி வரை சாப்பாடு நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லோரும் வந்துகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதனால எப்போதுமே நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா வரவங்களுக்கெல்லாம் நம்ம சர்வ் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் உட்காந்து கொஞ்சம் நேரமாக வந்து நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சு போகிறதுக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 10-10:30 மணிக்கிட்ட ஆகிடும். இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு வந்து அங்கே கூத்து இருந்தது. அதனால கோவிலை சுற்றி நல்ல லைட்டிங் டெக்கரேஷன்லாம் போட்டு பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக ஜெக ஜோதியாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு. எப்போதுமே கூத்து இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கோவிலே ஸ்டே பண்ணிடுவோம், அங்கே இருந்துருவோம். அப்புறமா இதோட நம்ம விலாகும் முடியுது. நம்ம விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். பட்டினம் மன குடும்பத்தாருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.
ஆச்சரியமா இருக்கிறது. சுவைத்தானே சுவையறிய முடியும். நாங்கள் பார்த்துக்க முடியும் சித்திரமாகவும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஏன்னா கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், நாசியால்